தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல பெண் தலைவர் கணவர் மீது கொடூர தாக்குதல், மண்டை உடைப்பு, 25 தையல்கள். பிரபல பெண் தலைவர் கணவர் மீது கொடூர தாக்குதல், மண்டை உடைப்பு, 25 தையல்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான ஒரு பெண் தலைவர்தான் வீரலட்சுமி. இவர் தமிழர் அல்ல, தெலுங்கர். ஆனால் தமிழர் முன்னேற்றப் படை என்ற ஒரு இயக்கத்தை நடத்துகிறார். தமிழர் முன்னேற்றப் படை என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி தமிழகத்தில் பல இடங்களில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார். அடியாட்களை வைத்து மிரட்டுகிறார். அரசு புறம்போக்கு நிலங்களை அபகரிக்கிறார். அரசாங்க நலத்திட்ட உதவிகள் வாங்கி தருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றுவார். காலி மனைகளில் குடிசைகளை போட்டு ஆக்கிரமிப்பு செய்து நில உரிமையாளர்களிடம் பணத்தை பிடுங்குவார். மோசடி பேர்வழியாக இவர் திகழ்கிறார். மேலும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலிடமும் இவருக்கு நெருக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் கஞ்சாவிற்கும் போதை கும்பல்களுடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்களிடம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வீண் வாக்குவாதம் செய்தார். விஜயலட்சுமி சீமான் பிரச்சனையின் பொழுது தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து வாங்கி கட்டினார். இவருடைய கணவர் கணேசன் சீமானை வம்பு கிழுத்தார். பாக்ஸிங் செய்வதற்காக வம்பு கிழுத்தார். ஒத்தைக்கு ஒத்தை மோத ரெடியா என்றும் இடம் மோத தயாரா என்றும் கேட்டார். அதற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள், என் கையால் தான் உனக்கு சாவு என்றால் யாரால் மாற்ற முடியும் என்று அவர் கூறினார். மேலும் சீமானை பார்த்து கணேசன் அவர்கள், நீ கொட்டையுள்ள புலி, நான் பாயும் புலி என்றார். இவ்வாறு வீரவசனம் பேசிய கணேசன் பின்பு காணாமல் போனார். இந்த சூழ்நிலையில் திருவள்ளூரில் இவர்கள் வசிக்கும் வீட்டு அருகே ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது. அந்த துக்க நிகழ்ச்சியில் உணவு பரிமாறிய பின்பு எச்சி இலைகளை எடுத்து வீரலட்சுமி வீட்டின் முன்பாக உள்ள குப்பை தொட்டியில் போட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த வீரலட்சுமி மற்றும் கணேசன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கணேசன் தன்னுடைய திறமையை காண்பித்தார். பாக்ஸிங் செய்ய ஆரம்பித்தார். உடனடியாக துக்க வீட்டார் ஒன்று சேர்ந்து சராமரியாக தாக்கியதில் கணேசன் மண்டை உடைக்கப்பட்டது. அதே இடத்திலே மண்டை பிளந்தது. இரத்தம் ஆறாய் ஓடியது. உடனடியாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 25 தையல்கள் போடப்பட்டன. சுயநினைவின்றி இருப்பதாக கூறப்படுகிறது. பிரபல பெண் தலைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.